அரசியலுக்கு வர இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இன்றைக்கி ஆரம்பித்த உடனே ஹோம் மினிஸ்டர் இவர் தான் இந்த மினிஸ்டர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இளைஞர்களுக்கு நான் சொல்கிற செய்தி என்னென்னா, இந்த போதை பழக்கங்களுக்கு அவர் ஆளாகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது கல்வியை தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு கிடைக்கல. எல்லா பிள்ளைகளுக்கும் தரமான கல்வி அது என்ன மாதிரினா, அதாவது கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, கட்டணம் அந்த ஃபீஸை அரசாங்கமே கட்டணும். இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க, அதை அரசாங்கமே கட்டணும். கட்டணம் இல்லாத கல்வி, அப்புறம் தரமான கல்வி, தரமாக இருக்கணும். இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் காளான் முளைச்ச மாதிரி எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்கூல் வந்துருச்சு இருக்குது. ஆனால் அது தரமாக இல்லை. தரமான கல்வி, கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி. சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வினா பேக்கை தூக்கின்னு 10 கிலோ தூக்கின்னு இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய முதுகு வளைஞ்சு போயிடுது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, கடைசியில் விளையாட்டுடன் கூடிய கல்வி, இவ்வளவும் இருக்கணும். ஆனால் பல பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா கிரவுண்டே கிடையாது. ஆனால் அனுமதி கொடுத்துருது அரசாங்கம் இல்லையா? நாங்கள் விளையாடணும், குழந்தைகள் விளையாடணும். செய்ய அவங்க இப்போ விளையாடுறது எதோடனா செல்ஃபோன் இதோடு தான்.